திருமாலின் தசாவதாரம். 8ஆம் அவதாரமான பலராம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது 8வது அவதாரமாகும். கோகுலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த பிள்ளை பலராம சுவாமி. பெருமாள் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் இது. ஸ்ரீ ராம அவதாரத்தில் தம்பியாக இளவலாக இருந்த லக்ஷ்மண சுவாமியை தனக்கு தமையனாராக விஷ்ணு ஏற்றதாக கூறுவர். அசுரர்களே அரசு பரிபாலனம் செய்தனர் என்றாலும் அவர்களை விட்டு ஆணவம் குறையவில்லை. அதனால் அவர்களுடைய பாரம் பூமி தேவியை வருத்திற்று. அவள் தன் குறையை பிரம்மதேவரிடம் கூறினாள். பிரம்மதேவர் திருப்பார்கடலுக்கு சென்று புருஷ சூக்தம் என்ற மந்திரத்தால் தேவர்களுடன் கூடி பரந்தாமனை துதி செய்தார். அப்போது ஓர் அசரீரி வாக்கு அவர்களுக்கு கேட்டது. பிரம்மதேவரே, தேவர்களே, பூமியின் துயரத்தை நான் அறிகிறேன். தேவர்கள் எதுகுலத்தில் பிறக்கட்டும். தேவ மாதரும் கோபியராக அங்கு ஜனனம் செய்யட்டும். நீங்கள் எதுகுலத்தில் பிறந்து என் வரவுக்காக காத்திருங்கள் என்று கட்டளை பிறந்தது. அதன் பின் தன் லோகத்திற்கு அவர்கள் சென்றனர். சூரசேனன் என்ற ஓர் அரசன் வட மதுரையை ஆண்டு வந்தான். மதுரா என்றும் அவர்கள் வட மதுரையை கூறுவார்கள். சூரசேனனுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பெயர் உக்கிரசேனன். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் கம்சன். அரசகுமார் தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் திருமணம் நிகழ்ந்தது. திருமணம் ஆனதும் தம்பதியர் திருமண மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக இல்லம் திரும்ப ரதத்தில் ஏறினார்கள். அந்த ரதத்தை செலுத்துவதற்கு தேவகியின் சிறிய தந்தை மகனும் தமையனுமாகிய கம்சன் குதிரைகளின் கடிவாளத்தை கையில் பிடித்தான். ஊர்வலம் சீரும் சிறப்புமாக மங்கள வாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டிருந்தது. அப்போது கம்சனுக்கு ஓர் அசரீரி கேட்டது. மதியற்றவனே, கம்சா, மூடனே, கேட்பாய். உன் தங்கை தேவகிக்கு நீ சாரதியாக இப்போது இருக்கிறாய். அந்த அரச குமாரியின் 8வது குழந்தை உன் உயிரை பறிக்கப் போகிறது என்று அசரீரி கூறியது. அப்போதே கம்சன் தேவகியை கொன்றுவிட்டால் தன் மரண பிரச்சனையே இல்லாமல் போய்விடும் என்று வாளை உருவி அவளை கொல்ல போனான். அப்போது தேவகியை திருமணம் புரிந்த வசுதேவர் கம்சனிடம் நல்ல வார்த்தை கூறி, நீ என் மனைவியாகிய புதுமண பெண்ணை மணக்கோலம் கலையாது இருக்கும் கன்னியை கொல்லும் பாவம் மிகவும் கொடியது. மேலும் அசரீரி இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளால் தானே உனக்கு மரணம் வரும் என கூறியது. நான் இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். நீ அவற்றை உன் இஷ்டப்படி வதம் செய்வதானால் செய்து கொள் என்று தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கிக் கொண்டார் வசுதேவர். சிசுக்கள் பிறந்தவுடன் இதை பற்றி முடிவு செய்து கொள்வோம் என்று வசுதேவர் தீர்மானித்து அப்படி கூறினார். அதனால் சினம் தணிந்த கம்சன் தேவகியை விட்டுவிட்டான். ஒரு நாள் நாரத மாமுனிவர் கம்சனை சந்தித்து, ஆயர்பாடியில் தேவர்கள் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவன் நந்தனும் யாதவரும் உனக்கு பகைவர் என்று சொல்லி புவியின் பாரம் தீர பிரம்மதேவரால் செய்யப்பட்ட ஏற்பாட்டையும் எடுத்து கூறினார். உடனே கம்சன் தந்திரமாக வசுதேவரையும் தேவகியையும் சிறையிலிட்டான். அவர்களுடன் தன் தந்தை உக்ரசேனரையும் சிறையில் அடைத்து தானே அரசாட்சியை ஏற்றுக்கொண்டான். தன் அசுர நண்பர்களுடன் சேர்ந்து எதுகுலத்தாரை அழிப்பதிலேயே குறியாக இருந்தான் கம்சன். அதனால் எதுக்கள் பயந்து வேறு பல நாடுகளில் போய் தங்கினார்கள். தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றான் கம்சன். 7வது சிசுவை அன்னை தேவகி கருத்தரித்தாள். அந்த கருவில் ஆதிசேஷனே உருவானார். அச்சமயம் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது யோக மாயை மூலம் ஓர் ஏற்பாடு செய்தார். அவர் தேவியை வரவழைத்து, தேவி, வசுதேவருக்கு ரோஹிணி என்ற வேறொரு மனைவி உண்டு. அவளை அவர் ஆயர்பாடியில் இரகசியமாக ஒளித்து வைத்திருக்கிறார். மதுராபுரியில் சிறையில் வாடும் அன்னை தேவகியின் வயிற்றில் ஆதிசேஷன் கருக்கொண்டிருக்கிறார். நீ அந்த குழந்தையை அன்னை ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றிவிடு என்றார். அத்துடன் நீ நந்தகோபன் மனைவி யசோதையிடம் பெண்ணாக பிறக்க வேண்டும். நான் அன்னை தேவகியின் திருவயிற்றில் திருவவதாரம் செய்ய போகிறேன். இதனால் சகல மனோபீஷ்டங்களையும் அளிப்பதற்கு காரணமானவளாக
ஈஸ்வரியாக, காளி தேவியாக, வைஷ்ணவி என்றும் பின்னர் மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்றார். பரந்தாமன் கட்டளைப்படி யோக மாயையான தேவி தேவகி அன்னையின் கர்ப்பத்திலிருந்து குழந்தையை அன்னை ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றினாள். தேவகியின் கர்ப்பம் அவள் சிறையில் வாடும் வேதனையிலும் கம்சன் தரும் தொல்லைகளாலும் சிதைந்து போயிற்று என அனைவரும் கம்சனை ஏசினார்கள். இச்சமயம் ஆதிசேஷன் அவதாரம் எடுத்தார். அவருக்கு எதுகுல குருவாகிய கர்காச்சாரியார் மிகவும் இரகசியமாக பசு மடத்தில் சடங்குகளை செய்து ராமன் என்று பெயரிட்டார். ராமன் என்றால் ரமிக்கச் செய்வான். தவிர இவன் நல்ல பலசாலியாக இருப்பான் என்பதால் இவனை பலராமன் என பெயரிட்டு அழைப்போம் என்றார் கர்காச்சாரியார். நரகாசுர வதத்தை ஸ்ரீகிருஷ்ணர் செய்த நாளைத்தான் நாம் தீபாவளியாக கொண்டாடி மகிழ்கிறோம் என்று ஒரு சிலர் கூறுவதுண்டு. அந்த நரகாசுரனுக்கு துவிதன் என்ற ஒரு வானர தலைவன் இருந்தான். அவனுக்கு மைந்தன் என்ற சகோதரன் உண்டு. ஸ்ரீகிருஷ்ணர் நரகாசுரனை கொன்றதை கண்டு வானர தலைவன் கடும் கோபம் கொண்டான். அவன் தான் எப்படியும் கிருஷ்ணனை கொன்று விடுவதாக கூறி பல அட்டகாசங்களை செய்தான். அந்த வைராகியத்தில் நேரே கோவர்த்தன மலையை அடைந்தான். அங்கே தவம் செய்து கொண்டு இருந்த மகரிஷிகளை அவன் அடித்தும் உதைத்தும் இம்சை செய்தான். அந்த நேரத்தில் ரைவத மலையில் பலராமன் கோபியர்களுடன் ஆனந்தமாக இருந்தார். அதை பார்த்த வானர தலைவன் பலராமர் மீது பாய்ந்தான். அவன் அணிந்திருந்த பட்டு பீதாம்பரத்தை பற்றி இழுத்து கிழித்தான். சுக்கலாக கிழித்து தூர எறிந்தான். மரத்தை வேரோடு பிடுங்கி பலராமனுடன் இருந்த கோபியரை அடித்து விரட்டினான். இதை பார்த்ததும் பலராம சுவாமிக்கு கோபம் வந்தது. உடனே வானரனை கட்டி பிடித்தார். அச்சமயம் அவன் பலராமனை முஷ்டிகளால் குத்தி தள்ளி துன்புறுத்தினான். ஆனால் பலராம சுவாமியோ அவனை பிடித்து கை முஷ்டியினால் அவன் தலையில் ஒரு குட்டு குட்டினார். அந்த க்ஷணத்திலேயே அவன் மூக்கிலும் வாயிலும் இரத்தம் ஒழுக அந்த இடத்திலேயே அவன் இறந்தான். இதே போல கோவர்த்தன மலையில் பலராம சுவாமி கண்ணனுடன் மாடு மேய்த்து வந்தார். அப்போது ஸ்ரீதாமன் என்ற சிறுவன் வேகமாக பலராம சுவாமி கண்ணனிடம் ஓடி வந்தான். பலராமா, கண்ணா, இந்த மலைச்சாரலை கடந்து நாம் மலை காட்டிற்குள் போனால் அங்கே அநேக பனை மரங்களை காணலாம். அந்த பனை மரத்தின் அடியில் பழங்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்க முடியும். ஆனால் அங்கே நாம் போக முடியாது. காரணம், தேனுகன் என்ற அரக்கன் அந்த வனத்தை காத்து வருகிறான். அவன் கழுதை வேடம் போட்டு திரிகிறான். அவனை சேர்ந்தவர்களும் அது போலவே அவனுடன் காட்டை சுற்றி வருகிறார்கள். அவனுக்கு மனித மாமிசம் என்றால் மிக பிரியம். அவன் பக்கத்தில் சென்றவர்களை அவன் அடித்து தின்று விடுவான். எனினும் அவன் வசிக்கும் பனை கூட்டத்தின் மத்தியில் சிந்தி சிதறி கிடக்கும் பழங்களின் வாசனைதான் இது. கண்ணா, அந்த பழங்களை எப்படியாவது எடுத்து வந்து எங்களுக்கு கொடுப்பாயா என்று ஸ்ரீதாமன் கேட்டான். இதை கேட்ட பலராம சுவாமியும் ஸ்ரீகிருஷ்ணரும் சிரித்தார்கள். வாருங்கள், நாம் எல்லோரும் பனங்காட்டிற்கு செல்லலாம் என்று கண்ணன் கூறவே கோகுல சிறுவர்களும் பலராம சுவாமியும் அவருடன் சேர்ந்து அங்கே சென்றார்கள். இவர்கள் பேசியதை கேட்ட தேனுகன் வேகமாக ஓடி வந்து பலராம சுவாமியை தாக்க ஆரம்பித்தான். கழுதையாகிய அவன் தன் பின்னங்கால்களால் பலராம சுவாமியை உதைத்தான். பலராம சுவாமியோ கழுதையின் காலை பிடித்து இழுத்து அப்படியே உயரே தூக்கி சுழற்றினார். இப்படி பல முறை சுழற்றி சுழல விட்டு அவன் சடலத்தை பனை மரத்தின் மீது வீசினார். அந்த மரம் அல்லாது அடுத்து இருந்த மரங்களும் அவனோடு பூமியில் சரிந்தன. இவ்வாறு பலராம சுவாமியும் ஸ்ரீகிருஷ்ணரும் அரக்கர் கூட்டத்தை அழித்து ஒழித்தனர். ஒரு சமயம் பலராம சுவாமியும் ஸ்ரீகிருஷ்ணரும் தட்டாமாலை சுற்றி விளையாடினார்கள். எல்லோரையும் ஆடச் செய்து ஸ்ரீகிருஷ்ணர் பாடினார். எல்லோரும் வில்வ பழம் பறித்து பந்தாடுவார்கள். இவ்வாறு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது பிரலம்பன் என்ற ஓர் அரக்கன் கோகுல சிறுவனை போல் உருமாறி அவர்களுடன் விளையாட வந்தான். இவனுடைய சூழ்ச்சியை கண்ணன் அறிந்தும் அறியாதது போல நடந்து கொண்டார். ஸ்ரீகிருஷ்ணர் தன் சகாக்களை அழைத்து கூறினார்,
நண்பர்களே, நாம் இப்போது 2 கட்சிகளாக பிரிவோம். ஒரு கட்சிக்கு பலராம சுவாமி தான் தலைவர், மற்றொரு கட்சிக்கு நான் தான் தலைவன். ஒரு பந்தயம் கட்டி விளையாடுவோம். யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை தோல்வி அடைந்தவர்கள் தூக்கி சுமக்க வேண்டும் என்றார். எல்லோரும் ஆமோதித்து ஓர் ஆலமரத்தில் ஓடி பிடித்து விளையாடினர். ஓடி விளையாடிய ஓட்ட பந்தயத்தில் பிரலம்பன் பலராம சுவாமியிடம் தோற்றான். ஆகவே அவன் பலராம சுவாமியை தூக்கி சுமந்து கொண்டு ஓடினான். ஓர் எல்லைக்குள் வந்து பலராம சுவாமியை இறக்கிவிட வேண்டியவன் பலராம சுவாமியை கீழே இறக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் ஓட ஓட பலராம சுவாமியின் பாரம் அரக்கனாகிய பிரலம்பனுக்கு அதிகரித்து கொண்டே போனது. அரக்கன் சுமை தாங்க மாட்டாமல் பலராம சுவாமியை தொப்பென்று கீழே போட்டான். தன் சுயரூபம் எடுத்து ஆகாயம் வரை உயர்ந்து நின்றான். உடனே பலராம சுவாமி எகிரி குதித்து விண் உயரம் நின்ற அரக்கன் தலையில் நச்சென்று ஓங்கி ஒரு குத்து விட்டார். அந்த இடத்திலேயே பிரலம்பன் மலையென சாய்ந்தான். ஒரு நாள் இரவில் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராம சுவாமியும் ஆயர்பாடி பெண்களுடன் பிருந்தாவனத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்நேரம் குபேரனுடைய சேவகன் சங்கசூடன் வந்தான். அவன் கோபிகளை வட திசை நோக்கி துரத்தினான். பலராம சுவாமியை மங்கையரை காத்து நிற்கும்படி கண்ணன் கூறிவிட்டு கண்ணன் சங்கசூடனை துரத்தி சென்றான். அவனை வதம் செய்து அவன் மகுடத்தில் அணிந்திருந்த ரத்தினத்தை எடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் பலராம சுவாமிக்கு கொடுத்தார். மகாபாரதத்தில் பலராம சுவாமி. பலராமருடைய மனைவியின் பெயர் ரேவதி. ரைவத நாட்டை ஆண்டு வந்த அரசன் ரைவதன் என்பவருடைய மகள்தான் அவள். பிரம்மதேவர் விருப்பப்படி பலராம சுவாமிக்கு ரேவதி தேவியை திருமணம் செய்து வைத்தார் ரைவத மன்னர். அன்னை ரேவதியின் திருவயிற்றில் பிறந்தவள் தேவி வத்சலா. தேவி வத்சலையை துரியோதனன் தன் மகன் லட்சணனுக்கு திருமணம் செய்துவிட்டால் பலராம சுவாமியும் அவரது தம்பி ஸ்ரீகிருஷ்ணரும் தங்களது பக்கம் சேர்ந்து விடுவார்கள் என்றும் இதனால் பாண்டவர்களை போரில் எளிதில் வென்று ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுக்காமல் தாமே வைத்து கொள்ளலாம் என்றும் துரியோதனன் நினைத்தான். இந்த திருமணம் பேசி முடிப்பதற்காக தன் மாமா சகுனியை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் துரியோதனன். சகுனி துவாரகைக்கு வரும் வழியில் துர்ச்சகுனங்கள் தோன்றின. அவைகளை பொருட்படுத்தாமல் அவன் பலராம சுவாமியை சந்தித்தான். சாதுரியமாக அவன் விஷயத்தை எடுத்து கூறினான். பலராம சுவாமியும் இது பற்றி தன் மனைவி ரேவதியை கலந்து பதில் கூறுவதாக கூறினார். அவள் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். ரேவதி சம்மதம் தந்ததும் பலராம சுவாமி தன் தம்பி கிருஷ்ணனை கலந்து பேசினார். அத்துடன் தேவி வத்சலையை லட்சணன் திருமணம் செய்து கொள்வதில் தனக்கும் தன் மனைவி ரேவதிக்கும் மிக திருப்தி என்றும் பலராம சுவாமி ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறினார். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன், தமையனாரே, தர்மத்தை பரிபாலிக்க அரியாசனமும் செங்கோலும் கொண்ட நாமே தர்மத்தை பரிபாலிக்காமல் கைவிட்டால் தர்மம் எப்படி தழைத்து ஓங்கும்? நான் ஒரு நிகழ்ச்சியை தம் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டியவனாக இருக்கிறேன். முன்பு ஒரு நாள் நம் தங்கை தேவி சுபத்ரை தன் புதல்வன் அபிமன்யுவை அழைத்து கொண்டு இங்கு வந்திருந்தாள். நாம் எல்லோரும் அன்று அந்தி சாய்கின்ற நேரத்தில் பூங்காவனத்தை சுற்றி வந்தோம். அப்போது அபிமன்யுவும் வத்சலாவும் சதிபதிகளாக விளையாடி கொண்டிருந்தார்கள். இதை கண்ட நம் தங்கை சுபத்ரை அவர்கள் விளையாட்டின் விந்தையை தம்மிடம் சுட்டி காட்டினாள். அப்போது தாம் என்ன கூறினீர்கள்? தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா தமையனாரே என்று வாசுதேவன் கேட்டார். ஏதோ ஒன்றிரண்டு ஞாபகத்திற்கு வருகிறது. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் என்பதை இப்போது நீதான் நினைவுபடுத்துவதில் என்ன தவறு? சும்மா சொல் என்றார் பலராம சுவாமி. ஸ்ரீகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார். தமையனாரே, அருமை தங்கையே சுபத்ரையே, இந்த 2 பேரும் தம்பதிகளே, இதில் என்ன சந்தேகம்? மேலும் வத்சலையை அபிமன்யுவிற்கு கொடுப்பதில் நாம் ஏதாவது குலம் கோத்திரம் விசாரிக்க வேண்டுமா என்ன? என்றைக்கு இருந்தாலும் வத்சலையை உன் மகன் அபிமன்யுவிற்கு பாணி கிரகணம் செய்து கொடுப்பது சத்தியமே என்று வாக்கு கொடுத்தீர்கள். அந்த நேரத்தில் நம்மிடையே நாரத மாமுனிவரும் எழுந்தருளியிருந்தார். அப்போது அவர், பலராம சக்கரவர்த்தியை,
தாம் இப்போது வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவதுதான் சத்தியம் செய்வதற்கு அழகு என்றார். தாம் உடனேயே நான் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டேன் என்று கூறிவிட்டு இப்போது தம் சத்திய வாக்கை காற்றில் பறக்க விடலாமா என்று ஸ்ரீகிருஷ்ணர் வினவினார். அதை கேட்ட பலராம சுவாமி, கேசவா, நான் சொல்லும் வேளையில் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் பூபதிகளாக இருந்ததால் அவ்வண்ணம் கூறினேன். இப்போதோ அவர்கள் தங்கள் அரசாட்சி, சொத்து, சுகம் அனைத்தையும் இழந்து வனவாசத்தில் அல்லவா இருக்கிறார்கள். நமது சகோதரி மகன் அபிமன்யுவோ நம் சிறிய தந்தை விதுரர் போஜனையில் வளர்ந்து வருகிறான். இந்த நிலையில் நம் மகள் வத்சலையை அவனுக்கு கொடுக்க யார் சம்மதிப்பார்கள் என்றார். உடனே ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், தமையனாரே, இனி உங்கள் இஷ்டம். அந்நியாரும் இதற்கு சம்மதிக்கிறார்கள் என்னும் பொழுது நான் மேலும் வீண் விவாதம் செய்வதில் பயனில்லை. எல்லாம் பகவத் சங்கல்பம் போல் நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று பதில் கூறிவிட்டு வாசுதேவன் அந்த புறத்திற்கு சென்று விட்டார். சகுனியும் பலராம சுவாமியும் ஸ்ரீகிருஷ்ணர் அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர். சகுனியை மீண்டும் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று பலராம சுவாமி அவர் கையில் தன் சம்மதத்துடன் வத்சலா லட்சுமணன் திருமணத்திற்கு லக்கின பத்திரிகையை கொடுத்து அனுப்பினார். அதை கைப்பற்றியதும் சகுனிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி நடந்த விவரங்களை துரியோதனனிடம் கூறினான் சகுனி. முகூர்த்த லக்ன பத்திரிகையையும் பார்த்து துரியோதனன் அதிக சந்தோஷம் கொண்டாடினான். உடனே தன் மனைவி பானுமதி, மகன் லட்சுமணன், மாமா சகுனி மற்றும் உறவினர்களுடன் திருமணம் பேசி முடிப்பதற்காக பலராம சுவாமியின் இருப்பிடத்திற்கு சென்றான். செல்லும் வழியில் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கை சுபத்ரைக்கு இந்த விஷயத்தை ஒரு மடலில் எழுதி அனுப்பிவிட்டான். இதை கேள்விப்பட்ட சுபத்ரையும் அவளது மகன் அபிமன்யுவும் ஒரு தேரில் பலராம சுவாமியை தேடிச் சென்றனர். செல்லும் வழியில் கடோத்கஜன் அபிமன்யுவை கொன்றான். இருந்தாலும் பராசக்தியின் கருணையினால் கிடைத்த அமுத கலசத்தினால் அபிமன்யு உயிர் பெற்றான். பின்னர் கடோத்கஜன் பீமனின் மகன் என்பது தெரிய வந்ததும் இருவரும் ஸ்ரீகிருஷ்ணரின் மாளிகைக்கு சென்றனர். அவர்களுடன் கடோத்கஜனின் இஷ்ட தேவதையான ஜாங்கிலியும் சென்றது. வாசுதேவன் அவர்களை வரவேற்று மகிழ்ந்து ஆசி கூறினார். ஹே கடோத்கஜா, ஜாங்கிலி, நீங்கள் 2 பேரும் என் அரிய பக்தர்கள். ஆகவே உங்கள் விருப்பப்படி அபிமன்யு வத்சலா திருமணம் நடைபெற்றுவிடும். எனினும் அதை நீங்கள்தான் முன்னின்று செய்ய வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அவர்கள் தங்கள் கட்டளையை சிரமேல் தாங்கி செய்கிறோம் என்று கூறினார்கள். என் தமையனார் பலராம சுவாமி அந்த புறத்தில் ரேவதி தேவியின் அருகில் அருமை குழந்தை வத்சலா படுத்திருக்கிறாள். அவளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சுபத்ரையிடம் சேர்த்து விடுங்கள். தமையனார் அரண்மனையில் அமைத்திருக்கும் திருமண பந்தலை உங்களை சேர்ந்த அரக்கர்களை கொண்டு அலாக்காக தூக்கி ரைவத மலைச்சாரலுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடுங்கள். பின் என் சங்கல்பத்திற்கு விரோதமாக வந்திருக்கும் துரியோதனாதியருக்கு உங்கள் இஷ்டம் போல அவர்கள் பாடம் கற்கும்படி மானபங்கம் செய்து விடுங்கள். பின் தேவலோகத்திலிருந்து திருமண காரியங்களுக்கு புரோகிதம், வேள்வி, மேளதாளங்கள் உள்பட அங்கு வரும்படி செய்கிறேன். அந்த தேவர் குழாம் வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நானும் ருக்மிணி தேவியும் அங்கு வந்து யாகத்தை முடித்து கொடுக்கிறோம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். வாசுதேவர் கூறியபடி காரியங்களை நிறைவேற்றிவிட முனைந்தனர் அவர்கள். துரியோதனன் அவன் பட்ட மகிழ்ச்சி பானுமதி தங்கியிருக்கும் மாளிகைக்கு சென்றார்கள். அங்கு உள்ள பானுமதியின் தாதியரை கண்டு அவர்களைப் போல மாற்றுரு கொண்டு நேரே பலராமர் ரேவதி அந்த புறத்திற்குள் நுழைந்தனர். அங்கு அவளை தட்டி எழுப்பினார்கள். அம்மா எஜமானி, நாங்கள் கௌரவ பட்டத்தரசி பானுமதி தேவியின் தாதிகள். கௌரவ பட்டத்தரசி இதோ ஒரு சில நகைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இதை பெண்ணுக்கு போட்டு பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே வத்சலா தேவிக்கு இந்த நகைகளை அணிவித்து அவளை பானுமதி தேவி தங்கியிருக்கும் மாளிகைக்கு அழைத்து செல்கிறோம் என்று கூறினார்கள். ரேவதி தேவி அதற்கு அனுமதி கொடுத்தாள். உடனே தேவி வத்சலையின் அந்தப்புறம் சென்று வந்த விஷயத்தை எடுத்து கூறி அவளை அங்கிருந்து ரைவத மலை அடிவாரத்திற்கு கொண்டு சென்று சேர்த்தார்கள். தேவலோகம் சென்று யட்சர், தேவதேவியர், தெய்வ முனிவர்களை திருமணம் நடக்க இருக்கும் இடத்திற்கு வரச் செய்து
திருக்கல்யாண சாயக்கிரியை திரவியத்திற்கும் தேவ துந்துபி முழக்கமும் ஏற்பாடு செய்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் தெரிவித்தார்கள். அவர் தேவி ருக்மிணி சமேதராய் திருமண பந்தலுக்கு எழுந்தருளினார். அங்கே தன் தங்கை சுபத்திரை, மருமகன் அபிமன்யு மற்றும் புதுப்பெண் வத்சலையையும் கண்டு குசலம் விசாரித்தார் பகவான். பின்பு ஒரு சில நொடிகளில் தேவி வத்சலைக்கும் அபிமன்யுவிற்கும் விவாக சுபமுகூர்த்தம் நிறைவேறியது. உடனே பகவான் அங்கு தங்காமல் எதையும் தான் அறியாதார் போல் தம் இருப்பிடம் சேர்ந்தார். பலராம சுவாமி தன் மகள் வத்சலையை காணாமல் தவித்து ஸ்ரீகிருஷ்ணனின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அதற்கு பின் தேவி வத்சலை திருமணமான செய்தியை நாரத மாமுனிவர் மூலம் பகவான் பலராமருக்கு தெரிவித்தார். அதனால் பலராம சுவாமி அகமகிழ்ந்து அபிமன்யு வத்சலாவை தன் அரண்மனைக்கு திருமண ஊர்வலமாக நாத துந்துபிகள் முழங்க வெகு விமர்சையாக அழைத்து வந்தார். இவ்வாறு பலராம சுவாமியின் மகள் வத்சலா திருமணம் இனிதே நிறைவேறியது. இந்த வத்சலா திருமண கதையை கேட்போர் படிப்போர் அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் பூரண அனுகிரகமும் சர்வ மங்களமும் கிடைக்கும். சாம்பன் லக்ஷ்மணை திருமணம். துரியோதனனுக்கு லக்ஷ்மணை என்றொரு பெண் இருந்தாள். அவள் திருமணத்தை முன்னிட்டு அவன் சுயம்பரம் ஏற்பாடு செய்தான். சுயம்பரத்திற்கு வந்த சாம்பன் லக்ஷ்மணையை தூக்கிச் சென்றான். இந்த சாம்பன் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் தேவி ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன். துரியோதனாதியரும் அவனை சேர்ந்தவர்களும் படையுடன் அவனை துரத்தி வந்தார்கள். பின் அவனுடன் யுத்தம் செய்தனர். சாம்பன் அனைவரையும் நன்கு தாக்கினான். எனினும் பீஷ்ம பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் கௌரவ சேனையில் இருந்ததால் அவனை சிறைப்படுத்தினார்கள். இதை கேள்விப்பட்டதும் பலராம சுவாமி உத்தரவோடு அஸ்தினாபுரம் வந்து துரியோதனனை சந்தித்தான். துரியோதனா, என்ன காரியம் செய்தாய்? தனி ஒருவனாக நின்று போராடிய சாம்பனை வீரர்களுடன் நீ சுற்றி வளைத்து சிறைப்படுத்தி விட்டாயே, இது என்ன நியாயம்? உனக்கு நாங்கள் உறவினர் என்பது மறந்து போயிற்றா? நமக்குள் விரோதம் வேண்டாம் என்று நான் எத்தனையோ முறை எடுத்து கூறியும் நீ பகைமை பாராட்டுகிறாய். ஆக நீ சாம்பனை விடுவித்து அவனுக்கு லக்ஷ்மணையை திருமணம் செய்து கொடு என்று பலராம சுவாமி கூறினார். அவர் கூறியதை கொஞ்சமும் செவிகளில் போட்டு கொள்ளாமல் துரியோதனன் பலராம சுவாமியையும் அவர் குலத்தையும் இழிவாக பேசினான். அதனால் பலராம சுவாமிக்கு கோபம் வந்துவிட்டது. உங்களோடு சண்டை போட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இதோ பார், க்ஷண நேரத்தில் உங்களை கூண்டோடு துவம்சம் செய்கிறேன் பார் என்று கூறி தான் அடுத்த நொடி பொழுதில் அஸ்தினாபுரமே வேரோடு பெயர்த்து கிளம்புவது போல் ஆட்டம் கண்டது. கங்கையில் நகரம் மூழ்கி போகும் என்ற பயம் தோன்றியது. உடனே துரியோதனன் பலராம சுவாமியின் திருப்பாதங்கள் பணிந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். அத்துடன் லக்ஷ்மணையை சாம்பனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கவும் சம்மதித்தான். அவ்வாறு துரியோதனன் மன்னிப்பு கேட்டு வழிக்கு வந்ததும் தன் கலப்பையை மீண்டும் தரையில் மோதி ஆட்டம் கண்டு நின்ற அஸ்தினாபுரத்தை முன் இருந்த நிலைக்கு பலராம சுவாமி நிலைப்படுத்தினார். பலராம சுவாமியின் தீர்த்த யாத்திரை. துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராம சுவாமியும் இருந்த சமயம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே இருந்த விரோதம் முற்றியது. இரு சாராரும் யுத்த சன்னத்தராக இருக்கிறார்கள் என்ற செய்தி பலராம சுவாமிக்கு எட்டியது. இரு சாராரும் உறவினர்களே. ஆக அவர்கள் தம்மை போருக்கு உதவ கேட்கும்போது தாம் யாருக்கு உதவுவது என்ற தர்ம சங்கடமான சூழ்நிலையை எண்ணி பலராம சுவாமி தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். ஒவ்வொரு தலமும் தரிசித்து தீர்த்த யாத்திரையாக ஆங்காங்கே உள்ள பிராமணோத்தமர்களுக்கு பலராம சுவாமி தான தர்மங்கள் செய்து கொண்டே வந்தார். நைமிசாரண்யத்திற்கு வந்தபோது அங்கே எல்லா முனிவர்களும் சந்திர யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் பலராம சுவாமியை கண்டதும் அகமும் முகமும் மலர எழுந்து நின்று அவரை வரவேற்று நமஸ்காரம் செய்தனர். சூதர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. இதை கண்டதும் பலராம சுவாமிக்கு கோபம் வந்துவிட்டது.
18 புராணங்களையும் மற்றவர்களுக்கு தாம் தானே உபதேசம் செய்தோம் என்ற கர்வத்தால் இப்படி எழுந்திராது இருந்தார் என்பதை பலராம சுவாமி உணர்ந்தார். கையில் ஒரு தர்பையை எடுத்தார். மந்திரித்து அஸ்திரமாக பிரயோகம் செய்தார். அது சூதருடைய தலையை துண்டாக்கி சென்றது. அதை பார்த்த மற்ற முனிவர்கள் பலராம சுவாமியை பெரிதும் வேண்டினார்கள். பிரபோ, சூதர் செய்த குற்றம் பெரிதே, இருந்தாலும் எங்களை புண்ணியவான்களாக்க 18 புராணங்களையும் எங்களுக்கு ஓதுவித்தவர் சூதர் அல்லவா? அவரை நாங்கள் கௌரவித்து வந்தோம். இனியும் அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள தாங்கள் அவரின் பிழை பொறுத்து அவரை மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்ய வேண்டும் என மன்றாடினார்கள். அதனால் சூதருக்கு இறங்கி அவரை உயிர்த்தெழச் செய்தார் பலராம சுவாமி. அதன் பிறகு சூத முனிவர் உறக்கம் கொண்டு எழுந்தது போல எழுந்து நின்று பலராம சுவாமியை வணங்கினார். அங்கு அந்த முனிவர்களுக்கு பல்லவன் என்ற அரசன் மிகவும் தொல்லை கொடுத்து வந்தான். இந்த பல்லவன் அகஸ்திய மாமுனிவரால் முன்பு சம்ஹரிக்கப்பட்ட இல்வலன் வாதாபி என்ற 2 அசுரர்களில் இல்வலனுடைய மகனாவான். முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இவனையும் பலராம சுவாமி அழித்தொழித்தார். நாடெங்கிலும் சென்று தீர்த்த யாத்திரை முடித்து குருக்ஷேத்திர யுத்தம் முடிவடையும் சமயம் அங்கே பலராம சுவாமி வந்தார். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பீமனும் துரியோதனனை கதாயுதத்தை கொண்டு பலமாக தாக்கினான். அப்படியே துரியோதனனும் மிகவும் ஆக்ரோஷமாக சண்டை செய்து கொண்டிருந்தான். பலராம சுவாமி 2 பேரையும் பார்த்து சண்டையை நிறுத்தி சமாதானமாக போகவும் என்று வலியுறுத்தினார். யாரும் செவிகளில் போட்டுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் துரியோதனனின் தொடையில் பீமசேனன் கதாயுதத்தால் ஓங்கி அறைந்தான். உடனே பலராம சுவாமி அலறினார். பீமா, கதாயுதத்தை கொண்டு பகைவனை அவனது தொடையில் தாக்குவது எந்த யுத்த தர்மத்தை சேர்ந்தது? இந்த அநியாயத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி பீமனை தாக்க பலராம சுவாமி கலப்பையை கையில் எடுத்தார். இதோ பீமா, என்னை தாக்கு என்று கத்தினார் பலராம சுவாமி. உடனே கண்ணன், தமையனாரே, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? தயவு செய்து கலப்பையை கீழே போடுங்கள். நீங்கள் தீர்த்த யாத்திரை செல்லும் முன்பு இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்திருக்க முடியாது. அதற்கான வாய்ப்பில்லை. துரியோதனன் ஆரம்பம் முதல் இன்று வரை தர்மத்திற்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கிறான். தங்கை திரௌபதியை அரசவைக்கு நடுவில் இழுத்து வரச் செய்து அவளின் சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்தினான். அது எந்த தர்ம நியாயத்தோடு சேர்ந்தது? தாங்கள் மட்டும் அந்த சபையில் அன்று இருந்திருந்தால் அப்போதே அவனை துவம்சம் செய்திருப்பீர்கள். அன்றைய தினம் தொடையிலே கை போட்டு துரியோதனன் பேசியதால் அவனை அதே தொடையில் அடித்து அது முறிய அவனை பீமன் மாளச் செய்வான் என்று திரௌபதி சாபம் கொடுத்தாள். அரசவையில் துரியோதனன் தன்னை மதிக்காமல் இருந்ததால் தொடை பகுதியில் கதாயுதத்தால் அடிபட்டு உயிர் துறப்பான் என்று மைத்ரேய முனிவர் சாபமளித்தார். அந்த சாபத்திற்கேற்ப துரியோதனன் இந்த மரணத்தை ஏற்றான். ஆகவே தாங்கள் இதில் தலையிட வேண்டாம் தமையனை என்றார் ஸ்ரீகிருஷ்ணன். பலராம சுவாமியும் கோபத்தை துறந்து நிலைமை புரிந்து சாந்தமடைந்தார். பின்னர் துவாரகைக்கு திரும்பி இருவரும் அரசாட்சி புரிந்தனர். பலராம சுவாமியை பயபக்தியுடன் வழிபடுவதால் பக்தர்களுக்கு பசுமை, பாதுகாப்பு மற்றும் மிகுந்த பலம் உண்டாகும். 8ஆம் அவதாரமான பலராம சுவாமியின் அவதார கதை இனிதே நிறைவடைந்தது.